சில்வர் பாத்தீங்கன்னா 200% மேலே ஏறிடுச்சு. ஆல்டர்னேட்டா நான் காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்றாதீங்க. சில்வரோட பிரைஸ் ஏறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கு. ஒன்னு, இண்டஸ்ட்ரியில அதோட ரெக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சர்ல கம்மியாகும் அவங்க ப்ராஜெக்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா கோல்டு, சில்வர் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டு ரீசனும் ஒன்னு சேர்ந்ததுனால தான் பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ் ஏடா கூடமா ஏத்தி விட்டுச்சு. இந்த மாதிரி பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கம்மி பண்றப்போ growth சஸ்டெயின் பண்றதுக்காக கவர்மெண்ட்ல புதுசா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியாலயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1.5 trillion மேல வருஷம் இந்த இவி, டேட்டா சென்டர் இது மாதிரி நியூ ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி செக்டர்ல சில்வரை விட காப்பரோட ரிக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 to 4x அதிகமாவே இருக்கும். அதனால காப்பரோட growth பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி growthோட ரொம்ப அலைன் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ல பாத்தீங்கன்னா சில்வர் மாதிரி ரொம்ப வாலடைலா இல்லாம காப்பரோட growth கொஞ்சம் சஸ்டைன்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்தியால காப்பர் பேஸ்ட் ETF இல்லாதனால இந்த வெஸ்டர்ன் மாதிரி அப்ளிகேஷன்ல குளோபல் காப்பர் ETFs நிறைய இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல.